வணக்கம். திருக்குறள் இது வெறும் ஸ்கூல்ல நாம படிக்கிற பழங்கால இலக்கியம் மட்டும் இல்லங்க. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த மாடர்ன் லைஃப எப்படி சூப்பரா பிராக்டிக்கலா வாழலாம்னு சொல்லி கொடுக்கிற ஒரு மதசார்பற்ற வழிகாட்டி. இன்னைக்கு இத பத்தி தான் நாம அலச போறோம். வெறும் தியரிய மட்டும் பேசாம மனுஷ வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் எப்படி இவ்ளோ ஆழமா இதுல பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல இது எப்படி ஒரு மதச்சார்பற்ற உலகளாவிய இலக்கியமா இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பிறப்பால் அனைவரும் சமம்ங்கிற அதிரடி கான்செப்ட். அப்புறம் ஒரு அரசு எப்படி இருக்கணும், குறிப்பா ஒரு மக்கள் நல அரசு எப்படி செயல்படணும்னு பார்ப்போம். கடைசியா குளோபல் லெவல்ல பேசப்படுற வாழ்க்கை திறன்களை இது எப்படி சொல்லுதுன்னு பார்க்க போறோம். பகுதி 1. மதச்சார்பற்ற உலகளாவிய இலக்கியம். பல பழங்கால நூல்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது கடவுளையோ மையமா வச்சு எழுதப்பட்ட காலத்துல நம்ம திருக்குறள் மட்டும் எந்த ஒரு மதச்சார்பும் இல்லாம ரொம்பவே வித்தியாசமா நிக்குது. அறம், பொருள், இன்பம், அதாவது நீதி, செல்வம், மகிழ்ச்சி, இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் இது ஆணிவேரா பிடிச்சிருக்கு. ஸ்வர்க்கத்துக்கு போறது எப்படி, மோட்சம் எப்படி கிடைக்கும்னு பேசாம நாம வாழ்ற இந்த பூமியில மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்றதால இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான ஒரு பொக்கிஷம். பகுதி 2. பிறப்பால் சமத்துவம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் 972வது குறளோட இந்த வரிய கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. நம்ம பரம்பரையோ நம்ம பிறந்த சாதியோ நம்ம தகுதியை தீர்மானிக்கிறதில்ல, நாம செய்யற செயல்கள் தான் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுதுன்னு எவ்ளோ சிம்பிளா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார் வள்ளுவர். எவ்ளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனை பாருங்க இது. இத ஒரு வரலாற்று பின்னணியில வச்சு பார்த்தா இதோட வீரியம் இன்னும் நல்லா புரியும். ஒரு பக்கம் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் மாதிரி உலகமே கொண்டாடுற தத்துவயானிகள் கூட மனிதர்கள் பிறப்பால சமம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு இயற்கையானதுன்னு நம்புனாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம வள்ளுவர் ஒருத்தர் மட்டும்தான் இல்லவே இல்ல, எல்லாரும் பிறப்பால் சமம்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உலகளாவிய சமத்துவத்தை ஆதரிச்சு தனித்து நின்றார். அடுத்து பகுதி 3. பொருட்பால் ஒரு அரசின் கட்டமைப்பு. இப்போ தனிமனித தத்துவத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு நாட்டோட கட்டமைப்ப வள்ளுவர் எப்படி பார்த்தார்னு கவனிப்போம். செழிப்பான ஒரு தேசத்துக்கு 7 முக்கிய கூறுகள் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு கணித ஃபார்முலா மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டா பிரிச்சு வச்சிருக்காரு. அரசியல், நட்பு, குடிமக்கள், அமைச்சர்கள், ராணுவம், செல்வம்னு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் எப்படி துல்லியமா அளந்து கொடுத்திருக்காரு பாருங்க. படை, குடி, கூழ், அமைச்சர், நட்பு, அரண், இந்த 6ம் குறையில்லாம இருக்கிற அரசன் அரசர்களுக்கெல்லாம் சிங்கம் மாதிரி அப்படின்னு 381வது குறள் சொல்லுது. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வர்ணனை! ஒரு சிறந்த தலைவனோ இல்ல ஒரு பவர்ஃபுல்லான அரசாங்கமோ உருவாகணும்னா இந்த 6 தனித்தனி விஷயங்களும் எப்படி ஒன்னா சேரணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். வெறும் நாட்டை பத்தி மட்டும் பேசலைங்க, ஒரு நல்ல தலைவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்றதுக்கு மட்டுமே 25 அதிகாரங்களை முழுமையா ஒதுக்கியிருக்கார். கல்வி, கேள்வி, அறிவுடைமை, குற்றங்கடிதல்னு ஒரு லீடருக்கு தேவையான அந்த நுணுக்கமான உளவியல் குணங்களை, அதாவது சைக்கலாஜிக்கல் ஸ்கில்ஸை ரொம்பவே டீட்டெயில்டா இதுல பார்க்கலாம். பகுதி 4. மக்கள் நல அரசு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பழங்கால அரசர்களுக்காக எழுதப்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜனநாயகத்துக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு ரொம்பவே நியாயமான கேள்விதான். இதுக்கான பதில் திருக்குறள் முழுக்க விரவி இருக்கக்கூடிய மக்கள் நலம் அப்படிங்கிற அந்த காலத்தால் அழியாத தத்துவத்துல தான் இருக்கு. காலங்கள் மாறலாம், அரசர்கள் போய் இன்னைக்கு முதலமைச்சர்களோ பிரதமர்களோ வரலாம், ஆனா மக்களோட நல்வாழ்வுக்காக சேவை செய்யணுங்கிற அந்த கோர் கான்செப்ட் மாறவே இல்ல. எந்த ஒரு தலைவர் நீதிய கடுமையா காப்பாத்துறாரோ அவர் மக்கள் மனசுல கடவுளா பார்க்கப்படுவார்னு வள்ளுவர் சொல்றார். இது இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் 100க்கு 100% பொருந்தும் இல்லையா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடருக்கு வள்ளுவர் சொல்ற 4 படி செயல்முறை இதுதான். முதல்ல வருவாயை உருவாக்குறது, அப்புறம் அதை சேர்க்கறது, அதை பத்திரமா பாதுகாக்கிறது, கடைசியா அதை மக்கள் நலனுக்காக சரியா செலவு செய்யறது. இது படிக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கை படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல? பகுதி 5. உலகளாவிய வாழ்க்கை திறன்கள். இப்போ மறுபடியும் தனி மனிதனுக்கே வருவோம். அன்றாட வாழ்க்கையில வர்ற சவால்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இன்னைக்கு உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO, சில முக்கியமான வாழ்க்கை திறன்களை வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கே தெரியாம நம்ம பழங்கால தமிழ் ஞானத்தை தான் அவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹூவோ சொல்ற அந்த முக்கியமான 10 வாழ்க்கை திறன்கள், அதாவது சிக்கலை தீர்க்கும் திறன், விமர்சன சிந்தனை, பயனுள்ள தகவல் தொடர்பு திறன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வள்ளுவரோட ஆலோசனைகளோட அச்சு அசலா அப்படியே மேட்ச் ஆகுது.
1000 வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷனோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்க. அது மட்டும் இல்ல, 1999ல உலக சுகாதார அமைப்பு கொண்டு வந்த அடிப்படையான கல்வி குறிக்கோள்கள், குறிப்பா அடிப்படை கல்வி, ஆண் பெண் சமத்துவம், ஜனநாயகம், வாழ்நாள் முழுவதும் கற்றல், இந்த எல்லா மாடர்ன் கான்செப்டுகளையும் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே திருக்குறள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வலியுறுத்தியிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த மாபெரும் படைப்பு செத்த பிறகு எங்கேயோ ஒரு ஸ்வர்க்கத்துக்கு போறத பத்தி பேசவே இல்ல. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நிஜ வாழ்க்கைய உலகளாவிய கொள்கைகளை வச்சு எப்படி தைரியமா சிறப்பா வாழ்ந்து காட்டுறதுன்னு உங்களை தயார்படுத்துறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. 1993ல உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO, மனிதர்களுக்கு எந்த மாதிரியான நவீன வாழ்க்கைத் திறன்கள் தேவை அப்படிங்கிற சில விஷயங்களை வெளியிட்டாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன அதே விஷயங்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் தன்னோட குறள்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. கேக்குறப்பவே ஒரு மாதிரி டைம் டிராவல் பண்ண ஃபீலிங் வருதுல்ல? சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு குவிக் ஓவ்யூ பாத்திரலாம். நவீன வாழ்க்கை திறன்கள்ல வள்ளுவரோட பங்கு, சிந்தனை மற்றும் முடிவெடுத்தல், உணர்வு மேலாண்மை, அப்புறம் திருக்குறளோட பிரம்மாண்டமான கட்டமைப்பு, அதோட மனிதநேய தத்துவம், கடைசியா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கான்செப்ட், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் பகுதியான நவீன வாழ்க்கை திறன்களும் வள்ளுவரும் அப்படிங்கிற டாபிக்கை இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது சிறந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அது வெறும் பேசுறது மட்டும் கிடையாதுங்க. மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதும், நம்ம கருத்தை சரியான உத்தியோட சொல்றதும் தான். தவறான வார்த்தைகளை தவிர்க்கணும். அதே சமயம் கேட்கிற திறன் எவ்ளோ முக்கியம்னு வள்ளுவர் அப்பவே வார்னிங் கொடுத்திருக்காரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குறள் 645ல வள்ளுவர் சொல்ற அந்த அட்வைஸ் தான், சொல்லுக சொல்லே பிரிதோர் சொல், அச்சொல்லே வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதாவது, நீங்க ஒரு வார்த்தைய சொல்றீங்கன்னா அந்த வார்த்தைய வேற எந்த ஒரு எதிர் வார்த்தையாலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற நவீன ப்ரொஃபஷனல் உலகத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வருவோம், சிந்தனை மற்றும் முடிவெடுத்தல். கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சார்பில்லாம ஆழமா பகுப்பாய்வு செய்யறது, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு எடை போடுறதுன்னு இன்னைக்கு நம்ம வரையறுக்கிறோம். இப்போ இந்த மாடர்ன் டெஃபினிஷனை மனசுல வச்சுக்கோங்க. இத வள்ளுவர் எப்படி ஒரு சூப்பரான உருவகமா மாத்திருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 475வது குறளை பாருங்களேன். பீலே பேய் சாகாடும் அச்சிரும், அப்பண்டம் சால மிகுத்து பேயின். அதாவது ரொம்ப மென்மையான மயிலிறகாவே இருந்தாலும் அதை ஒரு வண்டியில அளவுக்கு அதிகமா ஏத்துனா அந்த வண்டியோட அச்சே முறிஞ்சிடும்னு சொல்றாரு. கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இது எவ்வளோ ஒரு அட்டகாசமான உதாரணம் பாத்தீங்களா? எந்த ஒரு ஆபத்தில்லாத பொருளா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை நம்ம சரியா கால்குலேட் பண்ணணும்னு ஆழமா உணர்த்துறாரு. அந்த மயிலிறகு உதாரணத்தை தொடர்ந்து நம்ம பிராக்டிக்கலா முடிவெடுக்கிற திறனை இந்த 467வது குறள்ல சொல்றாரு பாருங்க. எண்ணித் துணிக கருமம். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதனால வரக்கூடிய லாப நஷ்டங்களை நல்லா யோசிக்கணும். முதல்ல செயல்ல இறங்கிட்டு அப்புறமா யோசிச்சுக்கலான்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு. சரி, இப்ப 3வது பகுதிக்கு போகலாம். உணர்வு மேலாண்மை மற்றும் பச்சாதாபம். இதுவரைக்கும் வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நமக்கு உள்ள நடக்கிற இமோஷனல் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம், அதாவது எம்பதி, அப்புறம் நம்மளோட சொந்த அறநெறிய உணர்ந்து செயல்படுற சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ், இது ரெண்டும் மாடர்ன் சைக்காலஜில ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு கவனிங்க. இதுல ஒரு மாசான பாயிண்ட் என்னன்னா, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கறத வள்ளுவர் நமக்குள்ள எரியற ஒரு நெருப்பா பாக்குறாரு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும். அதாவது, நீங்க பொய் சொன்னா உங்களோட சொந்த மனசாட்சியே உங்களை சுட்டெரிக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம், மத்தவங்க மேல காட்டுற கருணையும் பச்சாதாபமும் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததா நம்ம 4வது பகுதிக்கு வந்திருக்கோம், திருக்குறளின் கட்டமைப்பு மற்றும் சுருக்கம். இப்போ 7 அப்படிங்கிற இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இதுதாங்க திருக்குறளோட மேத்தமேட்டிக்கல் மேஜிக். ஒவ்வொரு குறளும் சரியா 7 வார்த்தைகள், அதாவது சீர்களை மட்டுமே கொண்டது. யோசிச்சு பாருங்க,
இவ்வளவு கடுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமான அவ்வளோ பெரிய அறிவையும் அடக்கி வச்சிருக்காருன்னா அது உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சம் தானே. இந்த கட்டமைப்பு ஆக்சுவலா எப்படி வாக் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது குறள் வெண்பா அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான இலக்கண விதி. முதல் வரியில சரியா 4 சீர்கள், 2வது வரியில சரியா 3 சீர்கள். இதை தாண்டி போகவே போகாது. வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுத்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் இல்லாம சரியா 1330 குறட்பாக்களையும் இதே அளவுக்குள்ள தான் அவர் செதுக்கியிருக்காரு. இப்போ தாமஸ் ஜெஃபர்சன் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த 2 வார்த்தைகள்ல சொல்லாம இருக்கிறது தான் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த திறமைன்னு ஒரு சொல்றாரு. ரொம்ப சுருக்கமா ஆனா எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ற இந்த மாடர்ன் மேற்கத்திய ஐடியாவை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே வள்ளுவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி காட்டியிருக்காரு. கிரேட்ல. சரி, இப்போ 5வது பகுதியான திருக்குறளின் மனிதநேய தத்துவம் பத்தி பேசலாம். இதுவரைக்கும் பிராக்டிக்கலான விஷயங்களை பார்த்தோம். இப்ப கொஞ்சம் பிலாசபிக்கு வருவோம். மனிதநேயம், அதாவது ஹியூமனிசம், அறம் அல்லது ஒழுக்கம் அப்படிங்கிறது வானத்திலிருந்து எந்த ஒரு தெய்வீக சக்தியாலையும் உருவாக்கப்படுறதில்ல. அது மனிதர்களோட பகுத்தறிவு மூலமாவும் நம்மளோட செயல்கள் மூலமாவும் மனிதர்களோட நன்மைக்காகவே உருவாக்கப்படுறது தான் அப்படிங்கிறத தரவுகள் சுட்டிக்காட்டுது. இது கம்ப்ளீட்டா ஒரு செக்யூலர், அதாவது மதச்சார்பற்ற பார்வை. இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆஹா மொமெண்டா இருக்கும். திருக்குறள்ல வள்ளுவர் லக்ஷ்மி, மூதேவி அப்படிங்கிற பெயர்களை பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா அவர் அவங்கள சாமி கும்பிடுற தெய்வங்களா சொல்லலைங்க. மாறாக உழைப்பு மற்றும் செழிப்பை குறிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் குறியீடா லக்ஷ்மியையும், சோம்பல் மற்றும் பொறாமையை குறிக்கிற ஒரு குறியீடா மூதேவியையும் மனித குணங்களுக்கான உருவகமா தான் பயன்படுத்தியிருக்காருன்னு ஆய்வுகள் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடுத்ததா நம்ம 6வது மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இப்போ இங்க இருக்கிற டேட்டாஸ பாருங்களேன். ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நம்ம இங்கே எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாவும் இல்ல எதிராவும் பேசல. சோர்ஸ்ல இருக்கிற டேட்டா என்ன சொல்லுதோ அத அப்படியே பாக்குறோம். பழங்கால மனுஸ்மிருதி போன்ற நூல்கள்ல பிறப்பின் அடிப்படையில ஒரு குற்றத்துக்கு வெவ்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு. ஒரு பிராமணருக்கு 50 பணாக்கள் அபராதம்னா ஒரு சூத்திரருக்கு 12 பணாக்கள்னு அது பிரிக்கப்படுது. இந்த ஏற்றத்தாழ்வான பின்னணிய மனசுல வச்சுக்கிட்டு இத அப்படியே வள்ளுவரோட தத்துவத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த 972வது குறளை கொஞ்சம் நிதானமா கவனிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களும் பிறப்பால சமமானவங்க தான். அவங்க செய்யற செயல்களோட தன்மையை பொறுத்து தான் அவங்க வேறுபடுறாங்களே தவிர பிறப்பால இல்லைன்னு சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சமத்துவ பிரகடனத்தை வைக்கிறதுனா அது எவ்வளோ ஒரு போல்டான பவர்ஃபுல்லான விஷயம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. மேற்கத்திய தத்துவவாதி ஜீன் பால் சார்த்தர் இருப்பு சாரத்திற்கு முந்தியது, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட்ஸ் எசன்ஸ் அப்படின்னு ஒரு மாடர்ன் தத்துவத்தை சொன்னாரு. மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தை தாங்களே தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு விதியோ சாமி எழுதின கணக்கோ அவங்க பிறப்ப தீர்மானிக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் அது. சார்த்தருக்கும் டேவிட் ஹியூமுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதே தத்துவத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பாக்குறப்போ உண்மையிலேயே புல்லரிக்குதுல்ல. 9310. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? மனிதனோட அறம், சமுதாயம், அரசியல், ஏன் மனிதனோட விதி வரைக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் வெறும் 9310 வார்த்தைகள்ல 1,03,300 குறள்களா இந்த மாபெரும் படைப்பு முழுமையா மேப் பண்ணியிருக்கு. எவ்வளோ சுருக்கமா, ஆனா அதே சமயம் எவ்வளோ ஆழமா மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் இந்த தொட்டு செல்லுது அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பயணம் உள்ள இருந்து வெளியே போற ஒரு பயணமா இருக்க போகுது. அதாவது உலகளாவிய மதச்சார்பற்ற தத்துவம், மனிதனோட முக்கிய நற்பண்புகளான அன்பு, உண்மையும், புலனடக்கம் மற்றும் உள்தூய்மை, அப்புறம் சமூக வாழ்வுல அறநெறி, கல்வியும் சரியான செயலும், இறுதியா நம்ம முயற்சியால விதியை எப்படி வெல்வது, இப்படி எல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ண போறோம். முதல் பகுதி உலகளாவிய மதச்சார்பற்ற தத்துவம். எல்லைகளே இல்லாத உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு தத்துவத்தை திருவள்ளுவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். திருக்குறளோட ஆகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட உலகளாவிய தன்மை தான். உலக படைப்ப ஆ அப்படிங்கிற எழுத்துல அவர் தொடங்கினாலும் இந்த ஒட்டுமொத்த நூல்ல எங்குமே எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ கடவுளோட பேரையோ அவர் சொல்லவே இல்லை. ஏன், அவர் சார்ந்த மதம், அவரோட சொந்த மொழியான தமிழ் இல்லனா நாடு, இப்படி எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லைங்க. இதனாலேயே இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானது கிடையாது, முழு மனித குலத்துக்குமான ஒரு உண்மையான யுனிவர்சல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது ஆணித்தரமா நிரூபணமாகுது. 2வது பகுதி அன்பும் உண்மையும்.
மனித நற்பண்புகளோட மையமான இந்த அன்பு, உண்மை அப்படிங்கிற 2 அடிப்படை விஷயங்களை வள்ளுவர் எப்படி ரீடிஃபைன் பண்றாருன்னு இப்ப பாப்போம். உண்மை, அதாவது வாய்மை அப்படின்னா என்ன? நாம பொதுவா என்ன நினைப்போம்? நடந்ததை நடந்தபடியே சொல்றதான உண்மைன்னு நினைப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வள்ளுவர் வாய்மைக்கு கொடுக்கிற அந்த எதிர்பாராத பிரமாதமான டெஃபினிஷனை கேளுங்க. மத்தவங்களுக்கு எள்ளளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுறது தான் வாய்மை. அதாவது உண்மை அப்படிங்கிறது வெறும் ஃபேக்ட்ஸை சொல்றது மட்டும் கிடையாது. உங்க வார்த்தைகள் ஒருபோதும் மத்தவங்களுக்கு எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதி பண்றது தான் நிஜமான உண்மை. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். இந்த வலிமையான கம்பேரிசனை கொஞ்சம் கவனிங்க. எலும்பில்லாத புழு மாதிரி இருக்கிற உயிரினங்களை சூரிய வெப்பம் எப்படி ஈவிரக்கமே இல்லாம சுட்டெரிக்குமோ அதே போல அன்பில்லாத மனிதனை அறம் சுட்டெரிக்கும். இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறவழி வாழ்க்கைக்கு அன்பு அப்படிங்கிறது சமரசமே பண்ணிக்க முடியாத ஒரு ஆணிவேர். அன்பே இல்லாம நீங்க என்ன நற்செயல் செஞ்சாலும் அது முழுமையடையவே அடையாதுங்க. 3வது பகுதி, புறநடக்கம் மற்றும் உள் தூய்மை. நம்ம அக உலகத்தை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். தூய்மை அப்படிங்கிறதுல 2 வகை இருக்குங்க. ஒன்னு உடலோட புற தூய்மை, இன்னொன்னு மனசோட அக தூய்மை. உடலை வெறும் தண்ணியால கழுவி சுத்தப்படுத்திடலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையான அக தூய்மை தண்ணியால வராது. வாய்மை, அதாவது உண்மைத்தன்மையை நாம இடைவிடாம கடைபிடிக்கிறது மூலமா மட்டும்தான் அதை அடைய முடியும். வெளியில இருக்கிற அழுக்க நீக்கிறத விட உள்ளத்துல இருக்கிற அழுக்க நீக்க கடுமையான மனக்கட்டுப்பாடும் உண்மையும் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம எவ்வளவுதான் நல்ல வழியில நடக்க முயற்சி பண்ணாலும் நம்ம அறநெறிய முற்றிலுமா அழிக்கக்கூடிய 4 குறிப்பிட்ட நச்சு குணங்களை பத்தி இந்த தத்துவம் எச்சரிக்குது. பொறாம, பேராசை, கோபம், அப்புறம் கடுமையான சொற்கள். பாருங்க, இந்த 4ம் வெறும் குணங்கள் கிடையாது, அறத்தை அழிக்கிற ஆயுதங்கள். ஒரு தார்மீக வாழ்க்கையை வாழணும்னு நாம எடுக்கிற எந்த ஒரு முயற்சியையும் இந்த 4 பழக்கங்களும் அடியோடு காலி பண்ணிடும். அதனால இது எல்லாத்தையும் நாம முழுமையா தவிர்த்தாகணும். பகுதி 4, சமூக வாழ்வில் அறநெறி. இப்ப நம்ம கவனத்தை ஒரு தனிநபர்கிட்ட இருந்து அப்படியே சமுதாயத்தை நோக்கி விரிவுபடுத்துவோம். சமூக அறநெறிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு விருந்தோம்பல். தங்களை தேடி வர்ற விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறது நம்மளோட சாதாரண வாழ்க்கையே ஒரு சொர்க்க அனுபவமா மாத்திடுமா. தன்னோட வீட்டுக் கதவை விருந்தினர்களுக்காக எப்பவுமே திறந்து வச்சிருக்கிறது விண்ணுலக தேவர்களை உபசரிக்கிறதுக்கு சமமான ஒரு மகத்தான விஷயமா இதுல சொல்லப்பட்டிருக்கு. மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்பை இது எவ்வளவு உன்னதமா பாக்குதுன்னு கவனிச்சிங்களா? 5வது பகுதி, கல்வியும் சரியான செயலும். இது முற்றிலும் ஒரு பிராக்டிக்கலான ஆக்ஷன் பிளான். வெற்றிக்கான ஃபார்முலால இந்த 3 படிகள்ல ரொம்ப கிறிஸ்பா விளக்குறாரு பாருங்க. 1, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதோட சாதக பாதகங்களை ஆழமா யோசிக்கணும். 2, ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். 3, முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எந்த தயக்கமும் இல்லாம உடனே களத்துல இறங்கி செயல்படணும். ஒரு முறை தீர்க்கமா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் தயங்குறதோ இல்ல சரி அப்புறமா யோசிப்போம்னு சொல்றதோ சுத்த முட்டாள்தனம்னு இது ரொம்ப ஆணித்தரமா எச்சரிக்குது. மயிலிறகு பாக்குறதுக்கு எவ்வளவு லேசான ஒரு பொருள் இல்லையா? ஆனா ஒரு வண்டியில அளவுக்கு அதிகமா அந்த லேசான மயிலிறகுகளையே ஏத்துனா கூட வண்டியோட அச்சு முறிஞ்சிடும். இது நமக்கு சொல்ற ஆழமான பாடம் என்ன தெரியுமா? சுய அறிவோட முக்கியத்துவம். ஒருத்தர் தன்னுடைய திறமையையும் தன்னோட லிமிட்ஸையும் ரொம்ப சரியா உணரணும். நம்ம லிமிட்டை தாண்டி செயல்பட்டா அது எவ்வளவு ஈஸியான செயலா இருந்தாலுமே சரி, கட்டாயம் வீழ்ச்சியை தான் சந்திக்க நேரிடும். லீடர்ஷிப்ல இருக்கிற 2 மிகப்பெரிய ஆபத்தான வலைகளை பத்தி இப்ப பார்ப்போம். ஒருத்தரை சோதிச்சு பார்க்காமலே அவரை நம்புறது மிகப்பெரிய தப்பு. அதே போல ஒருத்தரை நல்லா சோதிச்சு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரை சந்தேகப்படுறது அதை விட பெரிய தப்பு. இந்த 2 எக்ஸ்ட்ரீமான தவறுகளுமே ஒருபோதும் சரி பண்ண முடியாத துன்பத்தையும் அழிவையும் மட்டுமே உருவாக்கும். அதனால சரியான நபரை தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மேல நம்ம முழு நம்பிக்கையை வச்சாகணும். பகுதி 6, முயற்சியால் விதியை வெல்வது. மனிதனோட மன உறுதிக்கும் விதிக்கும் இடையிலான ஒரு மாபெரும் இறுதிப்போர் இது. விதி அப்படிங்கிற மாபெரும் சுமைக்கு எதிரா மனிதன் கொண்டிருக்கிற அயராத முயற்சியை கொஞ்சம் கவனிங்க. விதி ஒரு வலிமையான சக்தி தாங்க, மறுக்கல. ஆனா அதே சமயம் சோர்ந்து போகாத தளராத மனதோட கூடிய மனித முயற்சி அந்த விதியோட தாக்கத்தையே குறைச்சி அதை முறியடிக்க முடியும்னு இந்த தத்துவம் அடித்து சொல்லுது. விதி நம்மளை வீழ்த்த நினைச்சாலும் நம்மளோட இடைவிடாத உழைப்பால நிச்சயமா அதை வெல்ல முடியும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த ஒரு சிறப்பான மதச்சார்பற்ற கருத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒருவேளை தெய்வத்தாலே ஒரு காரியத்தை முடிச்சு தர முடியலனா கூட நீங்க சிந்துகிற வியர்வைக்கும் உங்களோட அந்த இடைவிடாத உடல் உழைப்புக்கும் கட்டாயம் பலன் உண்டு. உங்க விடாமுயற்சி எந்த ஒரு தெய்வீக தலையீடும் இல்லாமலேயே தனக்கான வெகுமதியை தானே தேடித்தரும். என்ன ஒரு அற்புதமான வரி இல்லையா? சரி, இந்த அடிப்படை கருத்திலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். மனிதன் இயல்பாகவே ஒரு அரசியல் விலங்குன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது
நாம எல்லாரும் அமைதியா சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஒரு சிறப்பான அரசியல் கட்டமைப்பு ரொம்பவே அவசியம். முறையான ஆட்சி இல்லாம சமூகத்துல அமைதியை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இந்த பிரம்மாண்டமான தத்துவத்தை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சிறந்த அரசாங்கத்தோட கட்டமைப்பை நாம 6 பகுதிகளா பிரிக்க போறோம். 1. நல்லாட்சியின் அடிப்படை தேவை. 2. சிறந்த ஆட்சியாளருக்கான இலக்கணம். 3. அமைச்சர்கள் மற்றும் தூதர்கள். 4. ஒற்றாடல் மற்றும் படைபலம். 5. உண்மையான நட்பு மற்றும் அறம். கடைசியா 6. சிறந்த சமூகத்தின் கட்டமைப்பு. சரி, ஒவ்வொன்னா பாப்போமா? முதலாவது பகுதி நல்லாட்சியின் அடிப்படை தேவை. ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு நமக்கு ஏன் முதல்ல தேவைப்படுது? வெளிநாட்டு அச்சுறுத்துக்கள், உள்நாட்டு குழப்பங்கள், பயங்கரவாதம் இதிலிருந்தெல்லாம் மக்களை பாதுகாக்க உறுதியான ஒரு அரசு இயந்திரம் நிச்சயமா தேவைப்படுது. அப்படி ஒரு வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பகுதி சிறந்த ஆட்சியாளருக்கான இலக்கணம். இப்போ அதிகாரத்தோட உச்சிக்கு போவோம். ஒரு தலைவனுக்கான அடிப்படை எப்படி இருக்கணும்? இந்த மூல உரையின்படி பாத்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். படை, குடிமக்கள், செல்வம், அமைச்சர்கள், நண்பர்கள், அப்புறம் ஒரு வலிமையான கோட்டை. குறள் 381ல சொல்றபடி இந்த 6 எந்த குறையும் இல்லாம இருக்கிற அரசன்தான் அரசர்களுக்குள்ள ஒரு சிங்க மாதிரி. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு அரசனோட அதிகாரம் அப்படிங்கிறது அவனோட செங்கோல்ல தான் இருக்கு. அதாவது அவனோட நேர்மையான ஆட்சியில. நல்ல மழை பெஞ்சா உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாம் எப்படி செழிப்பா சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி ஒரு அரசனோட நேர்மையான ஆட்சி குடிமக்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை தரணும். இப்போ இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாப்போம். ஒரு ஆட்சியாளர் எந்த அளவுக்கு விழிப்புடன் இருக்கணும்னு குறள் 472 ரொம்ப அழகா சொல்லுது. எந்த ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியும், குறிப்பா எதிரிய தாக்குறதுக்கு முன்னாடி தன்னோட பலம் என்ன, எதிரியோட பலம் என்னன்னு ரொம்ப துல்லியமா கணக்கு போடணும். கொஞ்சம் கூட யோசிக்காம களத்துல இறங்குறது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இந்த தத்துவம் எவ்வளோ பிராக்டிக்கலா இருக்கு பாருங்க. கடுமையான குற்றவாளிகளை தண்டிப்பது அப்படிங்கிறது கொடுமை கிடையாது. குறள் 550 இதை எப்படி விளக்குதுன்னா, ஒரு விவசாயி தன்னோட பச்சைப்பயிரை காப்பாத்துறதுக்காக எப்படி களைகளை எல்லாம் ஈவு இரக்கமே இல்லாம புடுங்கி எறிவாரோ அதே மாதிரிதான் சமுதாயத்தில் இருக்கிற நல்லவங்களை காப்பாத்துற அரசு எடுக்கிற ஒரு அவசியமான பராமரிப்பு பணிதான் இந்த தண்டனை. மூன்றாவது பகுதி அமைச்சர்கள் மற்றும் தூதர்கள். அரசாங்கத்தோட மூலன்னு சொல்லப்படுற உள்குழுவை பத்தி இப்ப பார்க்கலாம். யார வேணாலும் அமைச்சராக்கிட முடியாதுங்க. குறள் 501 படி ஒருத்தரை அமைச்சரா தேர்ந்தெடுக்கணும்னா அவருக்கு 4 டெஸ்ட் வைக்கணும். அவரோட அறம், பணத்தின் மேல அவருக்கு இருக்கிற பற்று, சிற்றின்பங்கள்ல இருக்கிற ஈடுபாடு, அப்புறம் உயிருக்கு பயப்படுறாரா அப்படிங்கிறது. இதையெல்லாம் சோதிச்சு பார்த்துதான் அமைச்சரையே தேர்ந்தெடுக்கணும். அரசு எந்திரம் ஊழல் இல்லாம இருக்க இது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தூதர்களுக்கும் சில தகுதிகள் இருக்கு. குறள் 681 மற்றும் 684ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டிப்ளமேட்ஸ் மாதிரியே அப்பவே தூதர்களுக்கு இலக்கணம் சொல்லிருக்காங்க. சக மனிதர்களை நேசிக்கிறவங்களா, நல்ல அறிவாளியா, வெளிநாடுகள்ல எந்த பயமும் இல்லாம அண்டை நாடுகளோட அமைதியை பேணுறவங்களா அவங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அதிகாரிகள் அரசு சபையில எப்படி நடந்துக்கணும்னு கடுமையான ரூல்ஸ் இருந்திருக்கு. அரசனுக்கு முன்னாடி நிக்கிறப்போ மத்தவங்க கிட்ட தேவையில்லாம கிசுகிசுக்கவோ சிரிக்கவோ கூடாது. ஒரு சிறந்த அமைச்சர் எப்படி இருக்கணும்னா, அரசன் என்ன நினைக்கிறான்னு அவன் சொல்லாமலேயே அவனோட மனச படிச்சு புரிஞ்சுக்கணும். அதே நேரம் சபையில எந்த பயமும் இல்லாம லாஜிக்கலா பேசவும் தெரிஞ்சிருக்கணும். 4வது பகுதி ஒற்றாடல் மற்றும் படைபலம். இப்போ அரசாங்கத்தோட கேடயம்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு படைகள் மற்றும் உளவுத்துறைய பத்தி பாப்போம். ஒரு அரசனுக்கு எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். ஆனா குறள் 761 ரொம்ப தெளிவா சொல்ற விஷயம், போர்க்களத்துல காயத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படாம வீரமா நின்னு போராடுற ஒரு வலிமையான படைதான் ஒரு அரசனோட முதன்மையான செல்வம். ஆனா வெறும் படைபலம் மட்டுமே ஒரு நாட்டை காப்பாத்திடாதுங்க. உள்நாட்டு அமைதியை காப்பாத்த உளவுத்துறை ரொம்ப ரொம்ப அவசியம். குறள் 584 என்ன சொல்லுதுன்னா, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, எதிரிகள்னு எல்லாருடைய நடவடிக்கைகளையும் ஒரு அரசன் ஒற்றர்கள் மூலியமா தன்னோட சொந்த கண்கள் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். 5வது பகுதி உண்மையான நட்பு மற்றும் அறம். ராணுவம், உளவுத்துறை தாண்டி ஒரு அரசாங்கத்தை ஸ்ட்ராங்கா புடிச்சு நிறுத்துறது எதுன்னா அங்க இருக்கிற கூட்டணிகளும் உண்மையான நட்புமும்தான். உண்மையான நட்புக்கும் தீய நட்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா பிரிச்சு காட்டுது. நீண்ட காலமா பழகிய உரிமையில
ஈஸியா விட்டு கொடுக்காத ஆழமான நட்பு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் உங்கள அறியாமைக்கும் கஷ்டத்துக்கும் தள்ளுற போலியான தீய நட்பு. இப்படிப்பட்ட தீய நட்பை நீங்க உடனே ஆராய்ஞ்சு கைவிடணும்னு இது உறுதியா சொல்லுது. 6வது மற்றும் இறுதிப் பகுதி, சிறந்த சமூகத்தின் கட்டமைப்பு. ஒரு அரசோட ஆணிவேரான பொருளாதாரம், பொது சுகாதாரம் மற்றும் மக்களின் தார்மீக ஆரம் பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு தேசத்தோட செழிப்பு எதை வச்சு அளக்கப்படுது தெரியுமா? குறள் 231 படி விவசாயமும் நேர்மையான வழியில ஈட்டப்பட்ட வற்றாத செல்வத்தைக் கொண்ட வணிகமும் நல்ல ஒழுக்கமுள்ள குடிமக்களோட முழுமையா ஒன்றிணைஞ்சு செயல்படும் போதுதான் ஒரு அரசாங்கம் சீராகவும் செழிப்பாகவும் இயங்கும். இந்த தத்துவம் எவ்ளோ சயின்டிஃபிக்கா இருக்கு பாருங்க. பொதுமக்களின் உடல்நலத்தை பேண மருத்துவத்துக்கு ஒரு 3 படி செயல்முறையே சொல்லியிருக்காங்க. முதல்ல நோயோட தன்மையை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட வேர்க்காரணத்தை ஆராயணும், கடைசியா அதை குணப்படுத்துற முறையை சரியா பயன்படுத்தணும். இது ஒரு ரொம்ப துல்லியமான லாஜிக்கலான மெடிக்கல் ப்ராசஸ். சமூக அறம் பத்தி பேசும்போது உண்மையான பெருமை அப்படிங்கிறது வெறும் செல்வத்தால வர்றதில்லன்னு இத ஆணித்தரமா சொல்லுது. மரியாதை இல்லாத செல்வம் வெட்கக்கேடானது. நல்ல நடத்தை, எப்பவும் உண்மைய பேசுறது மற்றும் அடக்கம், இந்த 3 பண்புகளை உறுதியா கடைபிடிக்கிறதுல தான் ஒருத்தரோட உண்மையான உயர்வு அடங்கியிருக்கு. இதுவரையும் நாம பேசின நேர்மையான ஆட்சி, உளவுத்துறை, படைபலம், சமூக அறம் எல்லாமே கடைசியா ஒரு சிங்கிள் கோலத்தான் குறிவைக்குது. அது என்னன்னா, மக்கள வறுமையில இருந்தும் கீழ்த்தரமான சிந்தனைகள்ல இருந்தும் முழுமையா விடுவிச்சு அவங்களோட மனநிலையை உயர்த்துவதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்தோட முழு நோக்கமா இருக்கணும்.